வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். மோர் சாம்பார். இது வந்து வெயில் காலத்துக்கு பண்ணுவாங்க. நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதுனால துவாதசி பாரணைக்கும் பண்ணுவாங்க. துவாதசி பாரணையில சில பேர் வந்து புளி சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த குழம்பு பண்ற பழக்கம் இருக்கு. அதனால இது வந்து பாரணை குழம்பு அப்படின்னு சொல்றது உண்டு. டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மோர் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 3-4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். 700 ml புளிக்காத தயிர், தண்ணி சேர்க்காம நம்ம சிலிப்பி எடுத்துக்கணும். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப இந்த குழம்புக்கு தேவையானதை வறுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகா. இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பருப்பு செவந்து மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லேசா வறுத்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகா, 1/2 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்காக நான் கொஞ்சம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம சாம்பாருக்கு சேர்க்கிற எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய் நம்ம விருப்பம்னா இல்ல 2-3 காய்கறிகள் கலந்து கூட நம்ம சேர்க்கலாம். இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. நம்ம குழம்புக்கு வருத்தோம் இல்லையா, சூடு ஆறியாச்சு. நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அரைச்ச விழுத இந்த வெண்டைக்காயோட சேர்த்துருவோம். ஒரு 150 ml தண்ணி விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். அது நல்லா கொதிக்கட்டும். நான் வெண்டைக்காய் சேர்த்ததுனால நல்லா வதக்கிட்டேன், வெந்தாச்சு. சில காய்கறிகள் வெறும் வதக்கறதுனால வேகாது இல்லையா, அப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்க்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, ஒரு கொதி வந்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் ஆயாச்சு. அந்த ஒரு கொதி இருக்கும் இல்லையா, அது அடங்குனா போதும். ரொம்ப சூடு ஆறணும் அப்படின்னு இல்லை. நம்ம சிலிப்பி வச்சிருக்கிற தயிரை வந்து இதுல சேர்த்துருவோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இது லேசா கொதி வந்தா போதும். நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா வந்துடும். முன்னாடியே நம்ம குழம்பு தண்ணியா பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நீத்து போயிடும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்தா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப கரெக்டா இருக்கு. குழம்பு பாருங்க, லேசா கொதி வந்தாச்சு. நல்லா சூடாயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான மோர் சாம்பார் சர்விங்க்கு ரெடி. இந்த மோர் சாம்பாருக்கு நமக்கு பிடிச்ச காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். 2-3 காய்கறி கலந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூடான சாதத்துல இந்த குழம்பு விட்டு நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிருக்கேன். இதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம நல்லா அரைச்சி விட்டு பண்ணதுனால நல்லா வாசனையா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. இது வந்து நம்ம மோர் குழம்புக்கும் அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் இன் பிட்வீனா இருக்கு. டிஃபரெண்டான டேஸ்ட், ரொம்பவே அருமையா இருக்கு. எப்பயும் சேர்க்கிற மாதிரி புளி சேர்க்காம நம்ம தயிர் சேர்த்ததுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதே நேரம் வந்து வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கு. இதே மெத்தட்ல இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான மோர் சாம்பாரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெயிலுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க.
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.